இப்போ ஆட்சி நடப்பத நம்முடைய தயவு தான் நடந்து கொண்டிருக்கிறது மறந்து விடக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. கொளுத்தி எடுக்கிற பாருங்க உங்களை சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம் இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கிடையாது. நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டாங்க பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி நிகழ்ச்சிய லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே இந்த மாமன்றத்தில் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்ன சில செய்திகளுக்கு சில வரி விளக்கங்களை உங்கள் மூலமாக வழங்க விரும்புகிறேன். பேசிட்டு இருக்கும் போதே பாயிட்டாங்க. இந்த அவமானம் உனக்கு. ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டாவிட்டாலும் நம்பாவிட்டாலும் கசப்பாக இருந்தாலும் இனி விஜய் தான். பள்ளியில வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம். ஃபேக் நியூஸ் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்படக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும்ன்ற வரியை நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம். ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு என்னது கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? தெரியுமா? தெரியும். உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கண வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர். அப்ப அவரு சினிமாக்காரர் தான். ஒண்ணு புரிஞ்சுக்க. மானங்கட்ட பையல சோத்த திங்கையில உனக்கு என்னத்துல கேட்க. நானே எனக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்கேன், 10 சீட்டு பாண்டே அப்படின்னு. எனது வீட்டுல பொம்பளைங்க கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. இந்த ஆளே அழுகிற நீ. தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்தது? திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? மேலும் அவர் கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் பாடல பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. போதுங்க. நீங்க சொன்னீங்க விளக்கம் சொல்லி திரும்பி இதை நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. +8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு. அது பல்லகள படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது எப்போ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது சொல்றா. எப்பவுமே சொல்றது உனக்கு புரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏமா சொல்லமா? அது இல்ல மச்சான், அது மாண்புமிகு முதலமைச்சர் காலிடா இல்லையா இருக்குடா.
நீ போ நீ வா அட வாங்கோண்ணா நீங்களே விட்டு போடா கிப்ஸ் பண்ணாதே அட அம்பி உன் ஃப்ரெண்ட் என்ன படிச்சிட்டு இருக்கா விட சொல்றா ஏ பாட் என்ன இப்படி மூஞ்சலாம் வேர்த்து போயிருக்குது நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்ணு லாலா கடசாந்தி செந்தில், நேரு, சுப்பிரமணியன், பொன்முடி இவங்க எல்லாரையும் ஸ்டாலின் வாழ்க்கையோட இணைக்கிறது ஊழல் தான். ஊழல், திமுக, அமைச்சர்கள். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண. இப்ப அமைச்சரா இல்லைனாலும் பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வித்தே பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிறவனா இந்த செந்தில் பாலாஜி. கே நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில ஊழல் பண்றதுல பேர் போனவர். போன நவம்பர்ல மட்டும் வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தின அமௌண்ட் 900 கோடிக்கும் மேல. மருத்துவத்துறை ஊழல் கிட்னி திருட்டுக்கு பேர் போனவர் தான் மா சுப்பிரமணியன். இந்த 4 வருஷத்துல இவரால் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 400க்கும் மேல. அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு, மணல் கடத்தல், ஆள கடத்தி கொள்றதுன்னு இவர் பண்ணாத அட்டூழியமே இல்ல. இவங்க எல்லாரையும் ரூல் பண்றது ஒரே ஒருத்தம் தான். ஏய் ஏனா அழுக ஏய் சீ ஏன் அழுதுகிற நீ ஐயா டேய் டேய் அழுகாதடா சிங்குடா வாசம் மாறும் வாயில அடிக்கிறீங்களா டேய் அளவரா இருக்க டேய் இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். அந்த தவறை நாம அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன கலிப்பைய பெருசு 3 பேருக்கு 3 சர்பத்தை போடியா எனக்கு கலர் கொடு எனக்கு சோடா சர்பத்து ஏய் என்னடா இது தண்ணி ஊத்துறானே சரி போய் போறா வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கு. அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்படி பேசாதடா நீ. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டு. இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. அந்த ஒரு ரூபாய் கூறுங்க. கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்படி பேசாதடா நீ. எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். நோ இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா. காசு வாங்கினா நாயே ஓட்டு போட்டாயா? இத ஜெயிச்சாம்பாரு ஆமண்ட ஓட்டு கதவுல ஒட்டு ஒட்டு ஒட்டு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். மோசம் போயிட்டோம்னே. என்னப்பா போன எலெக்ஷன்ல ஜெயிச்ச நாயே ஏதாவது நல்லது பண்ணி கீழே கொட்டிருக்கேன் நோட்டீஸ். கிளம்புடா